பொறுப்பான வாழ்க்கை சூழல்ல நூலகத்துக்கு எப்படிங்க வர்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. பேருந்து வசதி இருக்கு. இங்க வந்து நீங்க உங்களுடைய கார்களை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு. இருசக்கர வாகனத்தில் வந்தாலும் நீங்க இந்த டூ வீலர்லாம் வந்து நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு. அது போல வந்து பாசுமணி அப்படிங்கிறவர் வந்து தினச்சுடர் பத்திரிகையை தொடர்ன ஒரு மிகப்பெரிய இதழாளர், தமிழ் இதழியல் செம்மல். அவர் கர்நாடகத்துல 1964 பிப்ரவரி 7 முதலா வந்து ஒரு தமிழ் நாளிதழ், மாலை நாளிதழ தொடர்ந்து நம்முடைய ஐயா பாசுமணி அவர்கள், அவருடைய நினைவாகத்தான் இந்த நூலகத்தை நாம திறந்திருக்கோம். எனவே நீங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நூலகம். வாங்க. அதுபோக நாங்கள் வந்து தமிழ் நூலகத்தில் புத்தகங்களை படிக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் புத்தகங்களை வாங்கி வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கும் தமிழ் அங்காடின்னு ஒரு பிரிவை ஒன்று தொடங்கியிருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு புதிய நூல்கள். திருமுறை இருக்குது, அதே போல் தேவாரம் இருக்குது, இப்படி பல சமய இலக்கிய நூல்கள், வரலாற்று நூல்கள், இது மௌரிய புயல் அப்படிங்கிற வரலாற்று நூல்கள்லாம் இருக்குது. அதே போல் தன்னம்பிக்கை நூல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டின் கோட்டைகள் அப்படிங்கிற அந்த பழைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. பாருங்கள், நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கார். தன் வரலாறு, கருவிலிருந்து கலெக்ட் வரை. திருப்போல இன்னும் நூலகத்துக்கு உள்ளே வந்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரங்கம் மாதிரி நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த அரங்கத்தில் வந்து சின்ன சின்ன இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும், தொடர்ந்து நடத்த போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து உலக தமிழ் நாள் விழா, பாரதாசுடைய பிறந்தநாள் விழா நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு 3வது நாள் விழா நடந்துட்டுருக்கு. பாருங்க, ஒரு சின்ன அரங்கம், ஒரு 40-50 பேர் உட்காந்து ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே படிக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது நூலகம், இது அரங்கம், அங்கே தமிழ் நூல்கள் ஒரு சின்ன விற்பனை அங்காடி. புத்தகம்லாம் பார்த்தீங்களா? எத்தனை புத்தகங்கள் இருக்குது பாருங்க, விதவிதமான புத்தகங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பெங்களூர் குயின்ஸ் சாலையில் பாசுமணி நூலகம் அப்படின்னு புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கோம். பாசுமணி நூலகம், அது தமிழ் நூலகங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பெங்களூரில் வந்து ஒரு தமிழ் நூலகம் தொடங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தமிழ் நூலகம், ஆனால் ஆங்கிலம், கன்னடம் நூல்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இது தமிழர்களுக்காக, தமிழ் நூல்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூலகத்தை திறந்திருக்கோம். கடந்த 2 மாதங்களாக, அதாவது பிப்ரவரி 7 முதல் இந்த நூலகம் செயல்பட்டு வருது. இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு, இலக்கியம், புதினம், சிறுகதைகள், கவிதைகள், இப்படி அறிவியல், எல்லா சமயம், எல்லா துறை சார்ந்த நூல்களும் இருக்கு. இங்க இல்லை அப்படிங்கிற புத்தகமே இல்லை. எல்லா வகையான நூல்களும் இருக்கு. நீங்கள்லாம் வந்து பார்க்கணும். இந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்தகங்கள் இருக்கு. இந்த நூலகத்தில் வந்து நீங்க செலவிடுவதற்காக நல்ல அறை இருக்கு, பெரிய அறை இருக்கு. நூல்களை தேர்ந்தெடுத்து